ஜெயினுல்லாபிதீன் காரைக்காலைச் சேர்ந்த நண்பர், இறைவன் ஒருவனே, அவன் காட்டிய தொழுகையும் ஒரு முறையாகத்தானே இருக்க முடியும். அப்படி இருக்க மதுஹபுகள் படி 4 முறையில் தொழுகிறோமே, அதற்கு ஆதாரம் என்ன? இரண்டாவது துணை கேள்வி, பெருநாள் தொழுகைக்கு பள்ளியில் போதிய இட வசதி இருந்தும் பன்றிகள் மேயும் கடற்கரையில் தொழுகின்றார்களே, பிராக்கெட்ல வஹாபிகள் என்று கொடுத்திருக்கிறார், அது கூடுமா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக மதுஹபுகள் ஏன் 4 முறைகள சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்றால் எல்லாத்துக்கும் ஹதீஸ் தான் ஆதாரம். உதாரணத்துக்கு தொப்புளுக்கு மேல் கை கட்டுவது, தொப்புளுக்கு கீழே கை கட்டுவது, இந்த ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குன்னு சொன்னோம். அபூதாவுதுல இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதனாலதான் 2 ஹதீஸும் எடுத்து நடத்தப்படுகிறது. இன்னொன்னும் கூட உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். ஷாஃபி மதபை சார்ந்தவர்கள் ருக்கு சுஜூதுல சுபான் ரப்பியல் அலீம் வபிஹம்திஹின்னு ஓதுவாங்க. அதே போல சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்தின்னு ஓதுவாங்க. ஹனபி மதபை சார்ந்தவர்கள் சுபஹான ரப்பியல் அலீம் என்று மட்டும்தான் ஓதுவாங்க, சுபஹான ரப்பியல் அலா என்று மட்டும்தான் ஓதுவாங்க, வபிஹம்தி இருக்காது. என்ன காரணம்? 2 விதமாகவும் அறிவிப்பு வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று ஓதினார்கள், அப்படியும் ஹதீஸ் உண்டு. சுப்ஹான ரப்பியல் அலீம் வபிஹம்தி என்றும் ஓதினார்கள், அப்படியும் ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸை ஹனபிமா எடுத்தாங்க, இந்த ஹதீஸை ஷாஃபிமா எடுத்தாங்க. இதுல என்ன ஒரு லாபம் இருக்குது என்று கேட்டா, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சு காட்டுறான். அது என்னன்னு கேட்டா, இந்த மதுஹபின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் கியாமத் நாள் வரைக்கும் அழிந்து விடாமல் பாதுகாத்து வருகிறான். இதுதான் உண்மை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிஹம்திஹி சொல்லாமல் ஓதிருக்கிறாங்க, சொல்லி ஓதிருக்கிறான்னு வந்து போச்சு. இப்ப ஏதோ ஒண்ணு சுப்ஹான ரப்பியல் அலீம் மட்டும் எடுத்தோம் இங்க, வபிஹம்திஹி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுனது விடுபட்டு போகும். வபிஹம்திஹின்னு மட்டும் நம்ம எடுத்தா சுப்ஹான ரப்பியல் அலீம் மட்டும் ஓதுனாங்கல்ல, அது விடுபட்டு போகும். இப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான், அந்த மதுஹப் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த ஒவ்வொன்றுமே கியாமத் நாள் வரைக்கும் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதே போலதாங்க இந்த குனூத் ஓதுறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூ தொழுகையிலே 2 ரக்காத்துல குனூத்து ஓதி இருக்கிறார்கள், அப்படியும் ஹதீஸ் இருக்கு. குனூத்து ஓதவில்லை என்ற ஹதீஸ் இருக்குது. 2 ஹதீஸ். இப்ப குனூத்து ஓதவில்லைங்கிறத ஹனபிமா எடுத்துக்கிட்டாங்க, ஓதுனாங்க அப்படிங்கறத ஷாஃபிமா எடுத்துக்கிட்டாங்க.